லைஃப்பில் வந்து உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு குணம் ஒன்று இருந்தது. அந்த குணம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறது தான். ஏன்னா வந்து எந்த விஷயமா இருந்தாலும் தப்பாக சரியாக இருந்தாலும் 4 பேர்ட்ட ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனால் முடிவு வந்து அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அப்படி வந்து பொதுவாக அவங்களே முடிவு எடுக்க போய் தான் அந்த முடிவு எடுத்து அதில் வந்து நடக்கக்கூடிய தப்புல இருந்து அவங்க ரியலைஸ் பண்ணி மறுபடியும் அவங்க எப்படி நம்ம கரெக்டாக போகணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன கதையாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இது வந்து முக்கியமாக கேளுங்க. கேட்டிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது வரும். அந்த முடிவு எப்படி சரியான முறையில் எடுக்கணுங்கிறத நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் எடுக்கிற முடிவு வச்சு தான் உங்களோட தலையெழுத்து, உங்கள் லைஃபே டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகும். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறதுல எதுவும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்குன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் அப்போது என்ன டாப்பிக்கில் பேசணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் பேசுவேன். சரி, நம்ம கதைக்கு போயிடலாம். ஒருத்தர் வந்து சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஜவுளி கடை பிஸ்னஸ் வச்சுருந்தார். அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணுங்கிறதுல வந்து அவர் முடிவு எடுக்கிறதுல வந்து ரொம்ப தயக்கமாக இருந்தது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அதனால் நிறைய பேர்கிட்ட போய் கேட்பார். ஆஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்பார், சாமியார்ட்ட போய் கேட்பார், சித்தப்பா பெரியப்பாட்ட கேட்பார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வந்து அதை முடிவு எடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் அவர் வாழ்க்கையில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறதே எதுவுமே இல்லை. ஒரு நாள் இருந்து யோசிச்சு பார்த்தாரு. என்னடா நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை நடக்க, நம்ம எதனால் இப்படி வந்து இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. காரணம் அவர் வளராததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மற்றவங்க பேச்ச கேட்குறாலயே நம்ம சரியாக வளர மாட்டோங்கிறோம். இனிமேல் எதுவாக இருந்தாலும் நம்மளே முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தார். ஆனால் அந்த முடிவு எடுக்க முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் ஆலோசனை பண்ணுவார். ஒன்றுக்கு 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்பார். என்ன செய்யலாம், என்ன பண்ணலான்னு கேட்பார். ஆனால் ஃபைனலாக முடிவு எடுக்கிறது வந்து அவர் மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிற முடிவு வந்து எடுக்கிறத விட்டுட்டார். அவருக்கு என்ன மனசு தோணுதோ எது சரின்னு படுத்துங்க ஒரு சில முடிவுகள் எடுத்தார். அதனால் நிறையா ஃபெயிலியரும் வந்தது. அப்படி நிறையா ஃபெயிலியர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபெயிலியர்லேருந்து அந்த ஃபெயிலியர் ஏன் வந்தது, இனிமேல் அதை எப்படி பண்ணக்கூடாது, எப்படி சரியாக பண்ணணுங்கிற முடிவை அவரே எடுக்க கற்றுக்கிட்டார். இப்படி வந்து அவர் சரியான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட குரோத் நல்லா இருந்துச்சு. லைஃப்லேயும் பெரிய ஆளாக வந்தார். இதே இதுதான் வந்து உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களும் இந்த விஷயத்தை தான் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், ஒரு ஆலோசனை சொல்கிறது ஆட்கள், ஒரு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாத்துலேயும் ஆலோசனை கேட்பாங்க. எல்லாத்துலேயும் ஆலோசனை கேட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அதில் நிறையா தப்பு வரும். அதில் நிறையா தப்பு வரும்போது அவங்க அதிலேருந்து ரியலைஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுலேருந்து அவங்க ரியலைஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்து சரி பண்ணுவாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து உலகத் தலைவர்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு ஒத்துமையாக இருந்தது. அதனால தான் அப்படி அவங்க தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க போய் தான் பெருசாக வந்தாங்க. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, லைஃப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்க பயப்படுதாங்க. என்ன நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம தோற்று போயிடுவோமோ, நம்ம இதை சரியாக பண்ண மாட்டோமோ, அந்த போயிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு பயப்படுறாங்க. சரி, நம்ம அப்படி பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்ட்ராலஜி போய் பார்க்காங்க. இது என்ன செய்யலாங்கன்னா ஆஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்காங்க. ஒரு சாமியார்ட்ட போய் கேட்காங்க. அவங்க வீட்டு சைடில் உள்ள பெரியவங்ககிட்ட போய் கேட்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே எடுத்துருதாங்க. அப்படியே எடுக்கும்போது வந்து அதோட சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு புரியாமலே போயிடும். கடைசியில் அது வந்து தப்பாக தான் போய் முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருமே நீங்கள் முடிவு எடுத்து பழகுங்க. ஒரு விஷயத்த வந்து முதல்ல முடிவெடுக்க நம்ம ஏன் பயப்படுறோம்? அந்த விஷயத்த பற்றி முழுசான விஷயம் வந்து நமக்கு தெரியல. அதோட டெப்த்து என்ன? அது எந்த அளவுக்கு அதோட பிரச்சனை போகும்? அதனால என்ன வரும்? என்ன லாபம் கிடைக்கும்? நஷ்டம் கிடைக்கும்? அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி கால்குலேட்டிவாக ஒரு முடிவு எடுக்கணும். கால்குலேட்டிவாக முடிவு எடுக்கிறது எப்படி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. அதில் நஷ்டமாயிருமோ அப்படி இப்படின்னு பயப்படுறீங்கன்னா, முதல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து முதல்ல நீங்கள் ஒரு லேபராக போய் வேலையில் சேரணும். லேபராக போய் வேலையில் சேர்ந்து ஒவ்வொரு படியாக எல்லா ஒர்க்கையும் நீங்களே பண்ணணும். எல்லா ஒர்க்கையும் நீங்களே பண்ணி அதில் என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்தால் எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அது மற்றவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டேட்டாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஃபுல் டேட்டாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது தான் கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிஸ்னஸாக வேணாலும் இருக்கட்டும். அப்படி கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு வைப்போம். யோசித்து வச்சு நம்ம யோசிக்காத சில பிரச்சனைகள்ங்கிறது நம்மளுக்கு வரும். அந்த யோசிக்காத பிரச்சனைகள் வந்து அதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம பிரச்சனைகளை வந்து யோசிச்சு வச்சோம்னா அதையும் தாண்டி சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்காதம்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்காத பிரச்சனை ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியாத பிரச்சனை 2ம் சேர்ந்து வரும்போது நீங்கள் சமாளிக்க முடியாது. அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க. அதனால் வந்து என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு, மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை பண்ணோன்னா நம்ம கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கலாம். இதே மாதிரி தான் வந்து உலக தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அடிமட்டத்திலேருந்து மேலே வந்து அதுக்கடுத்து அவங்க ஒரு தலைவராக ஆகும்போது, அவங்களுக்கு வந்து அதில் என்ன நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். கால்குலேட்டிவாக நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலும் நம்ம லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலைன்னா நம்ம மேலே போகவே முடியாது. அந்த நிலைமையிலே தான் இருப்போம். அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சரியான முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம முடிவு எடுக்க வேண்டியது வரும். அந்த முடிவு வந்து நம்ம சரியான முடிவு எடுக்கணும். அப்படி நீங்கள் தப்பான முடிவாக எடுத்தாலுமே அந்த முடிவு வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு
அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் பண்ணாலுமே வந்து அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு நீங்கள் என்ன ஆளா மாறப் போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃபோட உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய முடிவுகளை வந்து நானே தான் எடுக்கிறேன். நானா எடுத்து நிறையா தவறுகள் வருது. அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிடுது. என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருந்து சரி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாமேங்கிறதுக்காண்டி நான் சொன்னேன். ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு தலைவர பத்தி சொல்றேன். அடால்ஃப் ஹிட்லர் அவர் வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஆளு. அவர் நெறையா தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா, அவர் வந்து நல்ல ஒரு பெரிய தலைவரா இருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அவர் எப்போதுமே ஒரு 4 பேர்ட்ட ஒரு விஷயத்த வந்து ஆலோசனை பண்ணுவாரு. ஆலோசனை பண்ணி ஃபைனலா தப்போ, சரியோ எதுவா இருந்தாலும் பரவால்ல. இந்த முடிவு வந்து நம்ம தான் எடுக்கணும் அப்டிங்கிற முடிவு வந்து அவர் அடிக்கடி எடுப்பார். அப்டி அடிக்கடி எடுக்கிறத உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரா வந்தாரு. ஆனா, அவரோட செயல்பாடுல நிறை குறைங்கிறது இருக்கு. அத தாண்டி அவர் பெரிய தலைவரா வந்ததுக்கு காரணம் வந்து அவர் எடுத்த முடிவு தான். மறுபடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து முடிச்சுக்கிட்டேன். பெருந்தலைவர் காமராஜர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வந்து ஒரு நெறைய ஃபைல் இருந்தது. அந்த ஃபைல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பசங்களுக்கு வந்து இலவசமா கவர்மெண்ட்லேருந்து கல்வி குடுப்பாங்க. அந்த அந்த பசங்களோட டீட்டெயில் ஃபுல்லாமே அந்த ஃபைல்ல இருந்தது. அதில வந்து ஒரு 10 ஃபைல் இருந்தது. அதில வந்து ஒரு 2 பசங்கள தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதில யார தேர்ந்தெடுக்கணுங்கிற அதிகாரிங்களுக்கு தெரியல. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அந்த ஃபைல ஃபுல்லா எடுத்து பார்த்தாரு. அதில அவர் வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலயே அந்த ஒரு 2 ஃபைல எடுத்து இந்த பசங்கள தேர்ந்தெடுங்கன்னு சொல்ட்டாரு. ஆனா மத்த அதிகாரிகளுக்கு வந்து ஒரு 2, 3 நாளா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. ஆனா அவர் வந்து டக்குன்னு முடிவு எடுத்தாரு. அது வந்து எப்படி அவர் முடிவு எடுத்தாரு அப்படின்னா, அந்த ஃபைல்ல வந்து 2 ஃபைல் தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கை நாட்டு வச்சிருப்பாங்க. மத்த இடத்துலலாம் கையெழுத்து போட்டுருப்பாங்க. சரி எதனால கை நாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து படிக்காதவங்க. முதல் தலைமுறை பையன் வந்து அந்த குடும்பத்திலேருந்து படிக்க வந்திருப்பான். அத வந்து அவர் வந்து எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு அந்த கை நாட்ட வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவரோட அனுபவம், அவர் வந்து வாழ்க்கையில நிறையா பண்ண முடிவுகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க வைக்குது. இப்படியும் அவர் பல முடிவுகள் எடுத்தார். இப்படியும் பல முடிவுகள் எடுத்து தான் அவர் தமிழ்நாட்டில வந்து ஒரு பெருந்தலைவரா வந்து இருந்தாரு. நல்ல முறையில ஆட்சி பண்ணாரு. நீங்களும் வந்து பெர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, பிஸ்னஸா இருந்தாலும் சரி, நல்ல முடிவுகள் எடுங்க. நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. முடிவுகள் எடுத்து தோத்து போனாலும் அதுலேருந்து பாடம் கத்துக்கலாம். அத தான் வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்ல வந்திருக்கேன். நீங்களும் நல்ல முடிவுகள் எடுத்து லைஃப்ல நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிடுதேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னா தான் நான் அதுக்கு தகுந்தாப்புல பேசுவேன். நான் பேசுனதில எதுவும் தப்பு இருந்தாலும் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்.